பிக்கிள் பால் வந்து நிறைய பேர் வந்து இப்போதான் ட்ரெண்டிங் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த 2020ஸ்லேயே வந்து உருவெடுத்துருச்சு. உலகத்திலே வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கா நாடு தான் இதை வந்து ப்ராபகேண்டா பண்ணுச்சு. இன்னைக்கு 1500 கோடிக்கு மேலே அமெரிக்காவில் நீங்க நிறைய பேருக்கு இங்கே பிக்கிள் பால் எப்படி தெரியும் அப்படின்னா, சமந்தா டீம் வாங்கினாங்க, சினிமா நடிகை சமந்தா டீம் வாங்கினாங்க, அட்லி டீம் வாங்கினாங்க. பிக்கிள் பால்னால என்னன்னு தெரிஞ்சுக்கவே ஆசைப்பட்டாங்க. பேசிக்கலி பிக்கிள் பால்னா தமிழ்ல வந்து அதுக்கு ஒரு அடைமொழி ஊர்கா பந்து. எனக்கு என்ன ஊர்கா பந்துன்னு கேட்பாங்க. பிக்கிள் பால் இஸ் ஜஸ்ட் a combination of பேட்மிண்டன், டென்னிஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ். இது 3 எலிமெண்ட் சேர்ந்தது தான். அப்போ வந்து நாங்க விளையாண்ட அந்த டர்ஃப் கிரிக்கெட்ல வந்து பெரிய ஜாம்பவான் யாருன்னா மதிப்புக்குரிய நடிகர் சிவகார்த்திகேயன் சார் வந்தாருன்னா வெறித்தனமா ஆடுவாரு. பவுலிங்கும் ஸ்பின்னும் போடுவாரு, பேட்டிங்கும் பண்ணுவாரு. நம்ம பசங்க டயர்ட் ஆயிடுவாங்க, அவர் டயர்டே ஆக மாட்டார். நீங்க சிவகார்த்திகேயன் அண்ணான்னு சொல்லும் போது ஞாபகம் இருக்கு, அவர் வந்து திருச்சியில வந்து என் டர்ஃப் ஒன்று இருக்கு, அவர் விளையாண்ட ஃபுட்டேஜ்ல நான் போட்டிருக்கேன் என் பேஜ்ல. அவர் வந்தாருன்னா அங்க வந்து என் டர்ஃப் விளையாடுவாரு. ஓ சூப்பர். நைட் ஒரு 11 மணி 12 மணிக்கு விளையாடுவாரு. ஒரு 8 பேர் வருவாங்க. 2 hours 3 hours கான்ஸ்டன்டா விளையாடுவாரு. ஒரு வாரத்துக்கு வந்து 20,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகுது. 4 வாரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அதிகபட்சம் சொல்றேன். அதுல வந்து இடத்தோட வாடகை ஒரு 20,000 ரூபாய் போயிடுச்சு. ஆள் சம்பளம் 10,000 ரூபாய், அப்புறம் மிஸ்செலினியஸ்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபாய், கடைசியில் ஒரு 65,000 ரூபாய் அவன் கையில் நிற்குது. எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதில் இப்போ சமீப காலங்களில் ஒரு 4 மாதம் நான் பார்க்குற கிளைண்ட் யாருன்னா, அவங்க கிரிக்கெட் டிவிஷன் பிளேஸ் சிஎஸ்கேக்குள்ள நெட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு கான்டாக்ட் சைன் விளையாடுற பிளேஸ், அவங்க வந்து பிக்கிள் பால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டர்ஃப் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அது அந்த ஈக்குவேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு டர்ஃப் மினிமமாக உருவாக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் இதே டர்ஃபில் அது வந்து கேன்சர் வரும். அந்த டர்ஃப் கோர்ட்டில் வந்து அது உடலுக்கு நல்லதில்லைன்னு ஒரு கருத்து இருக்குது, அது உண்மையா? இருக்கு, உண்மைதான். எத்தனையோ பிஸ்னஸ் இருந்தாலும் 2025ல ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் தாங்க மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள்னு சொல்கிறாங்க. பல்வேறு வகையான புதுமைகள், பல்வேறு வகையான வளர்ச்சிகள் ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸில் வந்துருச்சு. அது சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிபுணர்கிட்ட தான் பேச போகிறோம். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். என்னோடு பேசுவதற்காக கேம் ஆன் சொல்யூஷன்ஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் தினேஷ் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ நான் தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் பிஸ்னஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக பிக்கிள் பால், அது வந்து பாலிவுட் முழுக்க பிக்கிள் பால் தான். ஆமீர் கான் வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு. ஆடினாரு. அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. ஸோ அதை பற்றிலாம் உங்ககிட்ட பேசுகிறோம். நீங்களே நிறைய டர்ஃப்ஸ் வச்சுருக்கீங்க, டர்ஃப்ஸ் உருவாக்கி தரீங்க. ஸோ நம்ம மக்களுக்கு நீங்கள் யார், நீங்கள் மும்பையில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பாஷா படத்தில் சொல்கிற மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கிற ஒரு அறிமுகத்தை தாங்க சார். என் பேர் தினேஷ். நான் வந்து கேம் ஆன் சொல்யூஷன் அப்படின்னு நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டராக இருந்தேன். 2017 ஆரம்பித்த கம்பெனி இது. அதுக்கு முன்னாடி என்னோட கெரியர் கிராஃப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பக்கா ஸ்டீல் பிஸ்னஸில் இருந்த ஒரு பையன். எனக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் எந்த வகையான ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் கிடையாது. இது பல இடத்துல பதிவு செஞ்சுருக்கேன், திருப்பியும் பதிவு செய்கிறேன். எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலும் கிடையாது, சவுத் இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் பரவறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் வகிக்கின்ற போது அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். நல்ல விஷயம் சார், தேவையான விஷயம். அதாவது ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். அதாவது ஸ்போர்ட்ஸ் இஸ் அன் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து பல விஷயங்கள் கலந்துருச்சு. அதில் ஸ்போர்ட்ஸ் எங்கேயுமே இல்லை. நம்ம டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்போர்ட்ஸுங்கிறது எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் வந்து எப்படி நிரப்புறதுங்கிறது
நான் அது எடுத்தோடனே சொல்யூஷன் வரல. என்னோட ஒரு ப்ராப்ளமால இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த பிஸ்னஸில் என்னென்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துட்டு மேக்ஸிமம் இந்த இடத்துல ப்ராஃபிட்டைஸ் எப்படி பண்ணுறது, இது மூலியமாக 10 பேர் பயன்படுறது எப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக வச்சு ஐ எம் மூவிங் இன் திஸ் பிஸ்னஸ். இதை வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 8th year ரன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை. அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூவில் இன்னும் பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். நான் தான் சொன்னோம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸில் தொடர்ந்து நிறைய ரீசெண்ட் டைமில் பார்த்தா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரதை பார்க்குற ஒரு ஆர்வம் வரதை பார்க்குறேன். ஆனால் பொதுவாக நம்ம ஆளுங்க பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தாலே பிரியாணி கடை போடலாம், ஒரு சாப்பாடு கடை போடலாம் அப்படி தான் வருவாங்க. பட் இந்த ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸில் இதோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது, என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, மக்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, இது ப்ராஃபிட்டபிளா? எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் அதை கரெக்டாக செஞ்சால் ப்ராஃபிட்டபிள். அதாவது நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச கணக்குன்னு இருக்குது. அதாவது வட்டி விடுற கணக்கு. இன்றைக்கி வந்து 2% வட்டி வாங்கினா அது வந்து ஒரு பெரிய வட்டி. அதுக்கு மேலே வர்ற வட்டி வந்து அந்த பிஸ்னஸ் நிலையாக நிற்காது. மினிமம் ப்ராஃபிட் இருந்தால் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸ்போர்ட்ஸில் ஏன் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்குமே நீங்கள் வந்து விளையாடணும்னு சொல்லி தரணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விளையாட்டு தெரியும். ஓடி பிடிச்சி விளையாடுறது விளையாட்டு தான், கண்ணாமூச்சி விளையாடுறது விளையாட்டு தான், சம் ஃபார்ம் ஆஃப் கேம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை கட்டுறீங்க, அதை கட்டிட்டு ஆளுங்களை வந்து விளையாட சொல்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் தான். ஆனால் அவனுக்கு விளையாட சொல்லித்தரணும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறது கிடையாது. வந்து விளையாடுங்க, இங்கே இடம் இருக்குன்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், இது ஒரு மெட்ரோ சிட்டி. இங்கே வந்து இன்னைக்கு காலி இடங்கள் எங்கே இருக்குது? இல்லை. ஆனால் நிறைய பேர் என்னோட கேள்வி கேட்பாங்க, சென்னையில் போடுறீங்க ஓகே, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி இங்கெல்லாம் காலையில் நிறையா இருக்குது, ஏன் இங்கேயும் கிரௌண்டில் விளையாடுறான்னு கேட்குறாங்க. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் குவாலிட்டி. நம்ம ஒரு டீ குடித்தாலும் அதை இன்றைக்கி நாயர்கல்லில் குடிக்கிறத விட அதுக்குன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிராண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரான்ச்சைஸ் கடையில் தான் போய் நம்ம டீயே குடிக்கிறோம். ஸோ டீயே பார்த்து குடிக்கிற நம்ம ஒரு விளையாடும் போது அது எந்த இடத்த விளையாடணும், எந்த குவாலிட்டியில் விளையாடணும்னு இருக்குது. ஒரு 40 வயசு வரைக்கும் ஒரு தலைமுறை வந்து எங்கே வேணால் விளையாடலாம். ஒரு 40 வயசு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு இடத்துல போய் பப்ளிக் பிளேஸ் விளையாடும் போது எந்த ஒரு தொற்று நோய் எதுவுமே அண்டாமல், ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாம வீட்டுக்கு திருப்பி போய் சேரணும். ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் உள்ளார ஒரு 40 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு விளையாடுறாங்க இல்லையா? டெஃபினெட்லி. அண்ட் டர்ஃப்குள்ள விளையாடும் பொழுது அவங்களுக்கு அந்த டைம் குவாலிட்டி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். டெஃபினெட்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உமன் கன்சர்ன், அதாவது லேடிஸோட சேஃப்டி. ஒரு புது இடைவெளியில் அவங்களால வந்து விளையாடவே முடியாது. கிரவுண்ட்லேயோ, கவர்மெண்ட் கிரவுண்ட்லேயோ, பார்க்லேயோ விளையாட முடியாது. ஏன்னா சேஃப்டி கன்சர்ன்ஸ் நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், நம்ம இன்னும் அமெரிக்காவில் இல்லை. தமிழ்நாட்டில் இன்னும் பெண்களுக்கான சேஃப்டி கன்சர்ன்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ அதை வந்து அடிப்படையில் ஒரு டர்ஃப்ன்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் போது இட்ஸ் க்ளோஸ்ட் கன்ஃபைன்ட் ஏரியா, கேமராவால் சுற்றி பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு வீட்டிலேருந்து பெண் பிள்ளைகள் வந்து விளையாடுறாங்கன்னா சந்தோஷமாக நம்பி வெளியே விடலாம். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை பயணிச்சிட்டு இருக்கு. பிக்கல் பால் பற்றி பேசணும் சார். அது சர்வதேச அளவில் பயங்கர பூமிங், எஸ்பெஷலி இந்தியா. இந்த பிக்கல் பால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது? பிக்கல் பால்லாம் என்ன? பிக்கில் பால் வந்து நிறைய பேர் வந்து இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த 2020s வந்து உருவெடுத்துருச்சு. உலகத்திலே வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கா நாடு தான் இதை வந்து ப்ராபகேண்டா பண்ணுச்சு. இன்னைக்கு 1500 கோடிக்கு மேலே அமெரிக்காவில் இருக்குது. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு இங்கே பிக்கில் பால் எப்படி தெரியும் அப்படின்னா, சமந்தா டீம் வாங்கினாங்க, சினிமா நடிகை சமந்தா டீம் வாங்கினாங்க, அட்லி டீம் வாங்கினாருன்னா பிக்கில் பால்னால என்னன்னு தெரிஞ்சுக்கவே ஆசைப்பட்டாங்க. பேசிக்கலி பிக்கில் பால்னா தமிழில் வந்து அதுக்கு ஒரு அடைமொழி ஊர்கா பந்து. எனக்கு என்ன ஊர்கா பந்துன்னு கேட்பாங்க. பிக்கில் பால் இஸ் ஜஸ்ட் அ காம்பினேஷன் ஆஃப் பேட்மிண்டன், டென்னிஸ், இது ரெண்டு கலந்து தான் பிக்கில் பால் அண்ட் டேபிள் டென்னிஸ். இந்த 3 எலிமெண்ட் சேர்ந்தது தான். அதாவது டேபிள் டென்னிஸ் ஒரு டேபிள்ல ஆடுறோம், அதை விட பெரிய வெர்ஷன் தான் பிக்கில் பால். டென்னிஸோட ஸ்மாலர் வெர்ஷன் தான் பிக்கில் பால். ஓகே, டென்னிஸை விட சின்னது, அதாவது ஒரு டேபிள் டென்னிஸை விட பெருசு. ஆமா, அதாவது டென்னிஸை விட சின்னது, டேபிள் டென்னிஸை விட பெருசு. அண்ட் ஒரு டென்னிஸ் கோர்ட்ல 4 பிக்கில் பால் கோர்ட் போடலாம். ஸோ ஒரு பிக்கில் பால் வந்து இட்ஸ் ஈஸி டு லேர்ன் கேம். அதாவது ஒரு பேட்மிண்டன் ஒருத்தர் கற்றுக்கணுமோ, டென்னிஸ் கற்றுக்கணும், இட் ரிக்வயர்ஸ் a lot of effort. ஈஸியாக எடுத்தோன்னே கையில் ராக்கெட் கொடுத்து விளையாட முடியாது. ஆனால் பிக்கில் பால் வந்து சின்ன ஏரியா நீங்கள் ஓட போறீங்க, ரொம்ப பெரிய எனர்ஜி தேவையில்லை. பட் இட் இஸ் ஆல்சோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேட் பர்னிங் திங். நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்டை வந்து ஒரு மணி நேரத்தை கற்றுக்கலாம், ஒரு 3 நேரம் நீங்கள் அந்த ஸ்போர்ட்டுக்கு மாஸ்டர் ஆகிடலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் என்னை யாராவது கேட்டாங்கன்னா என்ன விளையாட விளையாடுவீங்கன்னா பிக்கில் பால் விளையாடுன்னு சொல்லுவேன். நான் ஒரு மாதம் விளையாடிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி விளையாண்டேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் நான் விளையாடுறதுக்கு முன்னாடியே அதை நான் கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் மை கம்பெனி இஸ் இன்டு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எல்லா நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராப்பராக எப்படி பண்ண தெரியுமோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் எங்கே உருவாச்சுன்னா குஜராத், அப்புறம் பாம்பே, அப்புறம் கர்நாடகா. இன்னைக்கு குஜராத்தில் மோர் தேன் வந்து 1000 கோர்ட்ஸ் இருக்கு. அங்கிருந்து தான் வந்து இது அப்படி டோட்டலாக வந்து இந்தியாவுக்கு முழுக்க பரவுது. எப்படி வந்து ஃபுட்பால், டர்ஃப் அண்ட் கிரிக்கெட் வந்து கேரளா, வெஸ்ட் பெங்கால் வந்து எல்லா ஊருக்கு பரவச்சோ, அதே மாதிரி குஜராத் தான் இது எல்லா பக்கம் பரவுது. இன்னைக்கு அந்த கேமை வந்து
இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்குள்ளேயே கொண்டு வர போறான்னு ஒரு பேச்சு இருக்கு. மேபி அமெரிக்காக்காரன் நினைச்சா முடியாது, எதுவுமே இல்லை, ஒலிம்பிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அண்ட் பிக்கிள் பாலோட நெக்ஸ்ட் வெர்ஷன் சொல்லுவாங்க பேடில் டென்னிஸ். பேடில் டென்னிஸ் என்னன்னா, நம்ம ஸ்குவாஷ் பார்த்துருக்கீங்களா, சுத்தி கண்ணாடியா இருக்கும். பேடில் டென்னிஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பிக்கிள் பால ஒரு கண்ணாடிக்குள்ள ஆடுறது, அந்த கண்ணாடில இருந்து அடிச்சுட்டு வர பால சர்வீஸ் எடுத்து திருப்பி அடிக்கிறது, அதான் பேடில் டென்னிஸ். இது நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேம்ஸ். இதையும் பார்த்தேன், சில சஜஷன்ல இந்த வீடியோஸ் எனக்கு வந்தது. இன்னொரு காரணம் பிக்கிள் பால் ஃபேமஸ் காரணம் என்னன்னா, மெஸ்ஸி, ரொனால்டோ, விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து அவங்க ஒவ்வொரு கேம்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட், நிபுணர்கள். அவங்க ஃப்ரீ டைம்ல பிக்கிள் பால் விளையாடுறாங்க, பேடில் டென்னிஸ் விளையாடுறாங்க. அதனால அது இன்னும் பெருசா பார்க்கப்படுது. அதான் நான் கேட்கிறேன், ஏன் செலிபிரிட்டிஸ் வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க பிக்கிள் பால்ல? ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டான ஸ்போர்ட்ஸ். அதாவது வெறும் ஒரு 9 லட்சத்திலிருந்து 10 லட்சத்திலிருந்து ஒரு பிக்கிள் பால் கோட்டை கட்டிடலாம். அப்படியா? வெறும் 9 லட்சம் to 10 லட்சம் பிக்கிள் பால் கோட்டை நல்ல ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ் கட்டிடலாம். 5 லட்சத்தையும் கட்டலாம், ஆனா ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்க முடியாது. எதுக்குமே வந்து அந்த அடிப்படை சான்றிதழ்னு ஒண்ணு இருக்கு. அது பிரகாரம் 9 to 10 lakhs கட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல தொழில் செட் ஆயிடுது. அண்ட் மோர் ஓவர் ஒரு நியூ கேம் பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. அந்த கேம்ல சராசரியா நீங்க வந்து 10 லட்சம் செலவு பண்ணா 10% 10 வட்டின்னு போடுற மாசம் 1 லட்சம். 1 லட்சம்ங்கிறது அதிகமான வச்சுக்கோங்க. ஒரு 70,000 சம்பாதிக்கலாம் அதுல. இன்னைக்கு 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போட்டு மாசம் 70,000 சம்பாதிக்கிற தொழில் நிறைய இடங்கள்ல இல்ல. அது நிறைய வந்து மெயின்டெனன்ஸ், லேபர் ஒர்க், வேஜஸ் நிறைய இருக்கு. இதுல அப்படி கிடையவே கிடையாது. ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா போதும் ஒரு பிக்கிள் பால் கோர்ட் கட்டிடலாம். 1500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்டை விட அரை கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, அரை கிரவுண்டோட கம்மி. அங்க வந்து ஒரு பிக்கிள் பால் கோர்ட் ஈஸியா கட்டிடலாம். ஒரு எஸ்யூவி கார், நல்ல ஒரு கார் வாங்கணும், எஸ்யூவி கார் வாங்கினா கூட ஒரு 25 லட்ச ரூபா ஆகும். 10 லட்சத்துல குவாலிட்டியான பிக்கிள் பால் கோர்ட்டு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்ட முடியும்னா, அதுவும் மாசம் ஒரு 70,000 ரூபாய் கிட்ட ரிட்டர்ன்ஸ் வர ஸ்கோப் இருக்குன்னா மிகப்பெரிய விஷயம் சார். உண்மையிலேயே ஒரு ப்ராஃபிட். இது நிறைய பேர் வந்து பொதுவாக ஒரு பிசினஸ் விற்கணும்னு நினைச்சா 10 லட்ச ரூபா போடு, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விளம்பரங்கள் நான் பார்த்துருக்கேன். பட் இதை நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து சொல்லுவேன். என்னன்னா, இதை முதல்ல எனக்கு கட்டி அதை நான் தஞ்சாவூர்ல போட்டு அதோட ரெவன்யூ பார்த்த அப்புறம் தான் நான் 3 பேர் ப்ரெசென்ட் பண்றேன். இது நீங்க கட்டுங்க, உங்களுக்கு லாபம் வரும் அப்படின்னு. நான் தான் வந்து அதோட லேப் ராட். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஓகே இதை நீங்க கட்டுங்கன்னு நான் சொல்றேன். தன்னைத்தானே சோதனை இலையாக மாற்றிக்கொண்ட ஒரு மனிதன். இதில் இருக்க அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசணும் நாம. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆர்ஓஐ பற்றிலாம் சொல்கிறதால நான் சொல்கிறேன். என்ன ஏரியாவில் இது ஒர்க் அவுட் ஆகும், எந்த ஏரியாவில் ஒர்க் அவுட் ஆகாது, இதில் வந்து உண்மையிலே அவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லை ஹிடன் மணி ஏதாவது இருக்கா, மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ ஆகும், இது வந்து ஃபியூச்சரில் ஒலிம்பிக்ஸில் அது ஃபியூச்சரில் நடக்குது இருக்கட்டும். இப்போ ரீசெண்ட் டைமில் ஏதாவது டோர்னமெண்ட்ஸ் நடக்குதா? இப்போ சினிமா செலிபிரிட்டிஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் ஐகான்ஸ் எல்லாருமே பிக்கிள் பாலில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இதை தாண்டி இந்த பிக்கிள் பாலில் வந்து விளையாடுறதுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருக்கா? யார் விளையாட முடியும், விளையாட முடியாது, இதோடைய ப்ரோஸ் கான்ஸ் பற்றி முழுசாக சொல்லுங்கள் சார். வெரி சிம்பிள். அதாவது பில் கேட்ஸ் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, பிக்கிள் பால் இஸ் a கேம் வேர் people from super young to super old can master this game. வெறும் 1 மணி நேரத்தில் வந்து இந்த விளையாட்டை அவரு பில் கேட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன வயசு இருக்கும்? எப்படியும் ஒரு 70க்கு மேலே இருக்கும். தாத்தா தான் அவர் வந்து, அதாவது உங்கள் தலைமுறையிலேருந்து என்னோட தலைமுறை அடுத்த தலைமுறையும் வந்து எக்ஸாம்பிளாக பேசுகிற ஆள் வந்து பில் கேட்ஸ். ஸோ அதை வந்து பிக்கிள் பால் வந்து இப்போ ரைட் நோ இட்ஸ் ஃப்ளரிஷிங் இன் மெட்ரோ சிட்டிஸ்னு அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சிவகாசி, சீர்காழி, நாகர்கோவில் அங்கேருந்துலாம் பிக்கிள் பால் கட்டி கொடுங்கன்னு என்கொயரி வருது. ஆனால் அங்கே பிக்கிள் பால் விளையாடுறவங்களும் இருக்காங்க. ஓகே. அதாவது பல்லடம்ன்ற ஊர் இருக்கு, அங்கே வந்து பிக்கிள் பால் கட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு பிக்கிள் பால்னா என்னன்னு தெரியாது. ஒரு பிஸ்னஸ் வளருதுன்ற போது அதுக்கு எல்லா பக்கம் எதிர்பார்ப்புகள் கூடுது. அதை வளர்ச்சி அடையும் போது இன்னைக்கு வந்து பிக்கிள் பால் கோட் சென்னையில் ஒரு 30 கோட் இருக்குன்னா ஒரு 3000 பேர் விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ? 30 கோட் இருக்கு. ஒரு 3000 பேர் விளையாடுறாங்க. அந்த 30 100 மாறும் போது 3000 30,000 மாறும். ஸோ அந்த விளையாடுற, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் விளையாடுறாங்கன்னா அதுக்கு அடுத்த ஆடியன்ஸ் விளையாடுறவங்க பரவிட்டே இருப்பாங்க, குறையவே மாட்டாங்க. அது அப்படியே, அதாவது எல்லாமே ஒரு பழக்கம் தானே, அந்த பழக்கம் பழகிட்டே இருக்கும். டர்ஃப்ன்றது 2017 வரும்போது அன்னைக்கு வந்து 2021 வரைக்கும் கூட டர்ஃப் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. நீ 2021 கொரோனா காலத்து கட்டத்துக்கு அப்புறமாவே டர்ஃப் வந்து ரொம்ப பெரிய பரபரப்பான பேசும் பொருளாயிருச்சு, பிஸ்னஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்? இன்னைக்கு எல்லாருமே டர்ஃப் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா லைஃப்லையும் டர்ஃப். ஆமாம், நான் சாட்டர்டே சண்டே போய் விடுவேன். அது யாராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சிஇஓ இருந்தாலும் சரி, அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கிளர்க்காக சரி, நான் எங்கே இருக்க டர்ஃபில் விளையாடுறேன். இன்னைக்கு கவர்மெண்ட் கிரவுண்டே இல்லையா எங்கேயுமே. சரி, நான் இருக்கிற இடம் வந்து சேப்பாக்கம், என் வீடு வந்து சேப்பாக்கம். எனக்கு பக்கத்தில் இந்த கிரவுண்டு ராயப்பேட்டை கிரவுண்டு, கோபாலம் கிரவுண்டு. இன்னைக்கு இந்த கிரவுண்டு இருக்கு, ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அங்கே வந்து கவர்மெண்டோட குப்பை வண்டி நிற்கிறதுக்கும் பஸ் நிப்பாட்டுறதா இடம் இருக்கு, தவிர மக்கள் வளர்றதுக்கு இடம் இல்லை. அப்போ எல்லாருமே விளையாட நினைக்கிறாங்கல்ல. இன்னைக்கு சராசரியாக ஒரு மனிதருக்கு வந்து ஒரு நாளைக்கு செலவுக்கு ஒரு 100 ரூபாச்சும் வேணும், ஒரு டீ சாப்பாடு பண்ண சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு அந்த 100 ரூபா எல்லாரும் பாக்கெட்லேயும் மேக்ஸிமம் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஸோ அதை அவங்க கரெக்டான பயன்பாடு செலவு பண்ணுறாங்க. ஸோ பிக்கிள் பாலை நீங்கள் கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இடம் இருந்தால் போதும். ஏன் 2000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ்
நீங்கள் ஒரு பாத்ரூம் கட்டணும், ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வேணும். 30:50 ஒரு ரேஷியோ. அந்த ரேஷியோவில் வந்து ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் 30/60. பட் நம்ம வந்து இந்த லீஷர் பிளேக் தான் கொடுக்குறோம், ரெண்டல் கொடுக்கும்போது நம்ம ஆக்ஸ்பர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. மார்க்கிங் இஸ் 20/44. 30/50 வந்து நம்ம விளையாடுறதுக்கு இடத்த கேட் பண்ணுறோம். அதில் வந்து விளையாடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு மினிமம் குறைந்தபட்சம் 500 சார்ஜ் பண்ணுறோம். இல்லை 400 வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு 100, 4 பேர் விளையாடுனா 400, 2 மணி நேரம் விளையாடுனா 800. ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 4 புக்கிங், 4 into 800, ஆல்மோஸ்ட் 3200. வெள்ளி சனி ஞாயிறுங்கிறது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 8 புக்கிங் வந்துடும். ஒரு கால்குலேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் 5000, 7000, 7000, 14, ஒரு வாரத்துக்கு வந்து 20,000 கலெக்ஷன் ஆகுது. 4 வாரத்துக்கு 1,00,000 ரூபா அதிகபட்சம் நான் சொல்கிறேன். அதில் வந்து இடத்தோட வாடகை ஒரு 20,000 போயிடுச்சு, ஆள் சம்பளம் 10,000, அப்புறம் மிஸ்செலினியஸ்னு சொல்லிட்டு ஒரு 5,000. கடைசியில் ஒரு 65,000 அவங்க கையில் நிற்கிது. அந்த 65,000 நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? வெறும் 9 to 10 லட்சம். அப்போ அந்த 65,000ங்கிறது ஒரு வெரி குட் இன்கம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து 1%, 2%, 3% பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ் பண்ணிருக்கோம். 5%, 7% பிஸ்னஸ்ல நீங்களுமே கிடையாது. எல்லார் கண்ணுக்கும் வந்து இந்த உணவு பொருட்கள் சார்ந்த பொருட்கள், சாய், பிரியாணி, ஐஸ்கிரீம், மோமோன்னு போயிடுவாங்க. அதுல லாபங்கள் இருக்கு. ரோஸ் மில்க், இப்போ வந்து ரோஸ் மில்க் ஒரு பீரியட்ல அங்கங்க பிரியாணி இருந்த மாதிரி இப்போ சம்மர்ல அங்கங்க ரோஸ் மில்க். அதாவது நார்த் ஈஸ்ட்ல ரொம்ப பழக்கமான உணவு மோமோன்னு சொல்லுவாங்க. அது இப்போ இங்க இருந்து எல்லா பக்கமும் இருக்கு. உணவு தொழில் லாபம் இருக்குதான், 50% லாபம் இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் 50%ல 30% செலவு இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம ஒரு ஸ்டுடியோவில் இருக்கோம்னா இந்த ஸ்டுடியோ பார்த்தாலும் கணக்கு போட்டலாம். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1000 ரூபா வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு 10 போட்டால் 10,000 வரும். ஆனால் இதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? நம்ம கண்ணுக்கு வந்து இது மொத்தமே வந்து ஒரு 2 லட்சம் செலவு பண்ணிக்கலாம்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு மாதம் வந்து எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை யாரையும் கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு ஹோட்டலில் போய் நம்ம பிரியாணி சாப்பிட்றோம்னா இவ்வளோ 1 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுட்டு 10 பிரியாணி விற்கிறானே, கிலோ சிக்கனே 200 ரூபா தானே, ஒரு பிரியாணி 300 தான் நம்ம கணக்கு போடுவோம். அது நம்ம கணக்கு. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த கணக்கை போடக்கூடாது. அதுக்கு பின்னாடி என்னென்ன உழைப்புகள் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஹிடன் எக்ஸ்பென்ஸ் தான் பார்க்கணும். நீங்கள் கேட்டிங்களா ஹிடன் எக்ஸ்பென்ஸ்னு? நம்ம இந்த பிக்கிள் பாலில் சரி, ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ்ல வந்து ஹிடன் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு வாட்டி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் லாபங்கள் இருக்கு. அவங்க ஒரு சேஃபான ஒரு ரிஸ்க் ஃப்ரீயான பிசினஸ் பண்ண நினைக்கிறாங்க. இந்த பிசினஸ் கரெக்டான பிசினஸ். எந்த பிசினஸ்லயுமே ஒரு மினிமல் ரிஸ்க் இருக்கும். அதுக்கெல்லாம் தயாராக ஒருத்தர் பிசினஸ்க்குள்ள வர முடியும். ஆமா, அது உள்ளார வருவதற்கான ஒரு எமர்ஜிங் ட்ரெண்டா நான் பிக்கிள் பால் நான் பார்க்குறேன். எனக்கு கியூரியஸா இருக்கு. நான் ஏதாவது ஒரு கோர்ட்ல போய் பிக்கிள் பால் ஆடணும். நீங்க ஒரு வாட்டி விளையாடுங்க, நீங்களே விட மாட்டீங்க. உங்க கார்ல ஒரு பேட்டை வாங்கி பணம் வச்சிருக்கீங்க. உண்மையில அப்படிதான் இருக்கீங்க. கார்டிக்கில் எப்பயுமே கிரிக்கெட் பேட் ஒன்று இருக்கும். பெரிய பேர்ல இல்ல, எனக்கு பிடிக்கும். எல்லாரும் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ நீங்க யாரை ஸ்போர்ட்ஸ் விளையாட கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே கேம் கிரிக்கெட், ஃபுட்பால். ஏன்னா அது வந்து பெருசா கத்துக்க தேவையில்லை, பார்த்தாலே கத்துக்கலாம். என் பொண்ணுக்கு 5 வயசு, ஐபிஎல் பாக்குறோம் நாங்க. இது என்னமா விளையாடுவேன், பேட்டு பிடிச்சி நானும் விளையாடுவேங்கிற. ஆனால் விளையாடுனதே கிடையாது. அந்த கான்ஃபிடன்ஸ் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் கொடுத்துரும். பட் ஒரு ராக்கெட் ஸ்போர்ட் கொடுக்காது. ஏன்னா ராக்கெட் ஸ்போர்ட் இஸ் மோர் டெடிகேட்டட் ஸ்போர்ட். பிக்கிள் பால் இஸ் ராக்கெட் ஸ்போர்ட். பட் ஆனால் அது ரொம்ப ஈஸி. நான் முதல்ல விளையாடும்போது ரொம்ப கஷ்டம் நினைச்சேன். டேபிள் டென்னிஸ் எல்லாம் விளையாடுவாங்க, அதே மாதிரி தான் இருக்கு அந்த கேம். கொஞ்சம் பெரிய டேபிள் டென்னிஸ் ஆனா என்ன, அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் ஓடணும். அந்த ஓட்டம் கூட அதுக்காக தானே விளையாடுறோம். கொஞ்சம் சொல்றேன். நீங்க 2021 டர்ஃப் பத்தி சொன்னீங்கல்ல, டக்குன்னு நினைவுக்கு வந்தது. அந்த 2020 அந்த பீரியடில் லாக்டவுன்லாம் அப்பப்போ இருந்த அந்த பீரியடில் டர்ஃபில் போய் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தோம். அப்போ வந்து நாங்கள் விளையாண்ட அந்த டர்ஃப் கிரிக்கெட்டில் வந்து பெரிய ஜாம்பவான் யாருன்னா மதிப்பிற்குரிய நடிகர் சிவகார்த்திகேயன் சார். வந்தார்னா வெறித்தனமாக ஆடுவார். பவுலிங்கும் ஸ்பின்னும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். நம்ம பசங்க டயர்ட் ஆகிடுவாங்க, அவர் டயர்டே ஆக மாட்டார், ஓடுவார். டர்ஃபுக்குள்ளார அவ்வளோ சீக்கிரம் ரன் ஓட மாட்டோம். 2G 4A 6 அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த சிங்கிள்ஸ் ஓடுவார். வேர்த்து கொட்டும், என்னப்பா அப்படின்ட்டு. நைட்டில் விடிய ஆடினா 4:30 மணி வரைக்கும் மேட்ச் போகும். எல்லா மேட்சும் ஜெயிச்சாதான் அன்னைக்கு கொஞ்சம் திருப்தியோட போவார். ஏதாவது மேட்ச் ஏதாவது ஒன்று இது பண்ணிட்டா அவர் டீம்ல ஆடும்போது இன்னும் டஃப்பாக இருக்கும். ஒரு கேட்ச் விட்டா ஒரு முறை வைப்பார், ஃபீல்டிங்கை மாற்றுவார். என்னன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளார போகும்பொழுது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும், எவ்வளோ வேகமாக மூவ் பண்ணுறோம், அதையெல்லாம் அந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக மாறி எங்களையும் அது மாதிரி ஓட வைப்பார், உடையார வைப்பார். ஸோ இந்த பிக்கிள் பால் ஸ்போர்ட்டுக்குள்ளாரையும் இது மாதிரி நீங்கள் நிறைய மூவ்மெண்ட்லாம் பண்ணலான்னு சொல்கிறீங்க. அது ஒரு நல்ல விஷயம், உடலுக்கும் நல்லது இல்லை. ஒரு மணி நேரம் பிக்கிள் பால் ஆடிங்கன்னா ஒரு 300 கேரண்டியாக குறையும். நான் அதை அடித்து சொல்லுவேன். நான் அது என் வாட்சை, அந்த ஃபிட்னஸ் வாட்சை போட்டு விளையாடி பார்த்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். எதையுமே வந்து நம்ம பார்த்துட்டு தான் சொல்லணும். சும்மாலாம் எடுத்தோ கவுத்தன்னு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துடக்கூடாது. அப்புறம் கீழே கமெண்ட்டில் 10 பேர் கண்ணா பேர் கமெண்ட் இன்னைக்கு கமெண்ட்டுக்கு பயந்து ஒன்று பேச வேண்டி இருக்கு. சில பேர் கமெண்ட்ஸ் இக்னோர் பண்ணுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்க ஃபேமஸ் சொல்லுவாங்க. பட் அந்த கமெண்ட்ஸ் நம்ம பதில் சொல்லணும்ல, நம்ம பதில் சொல்ல இடத்துல இருக்கோம், கேள்வி இடத்துல அவங்க இருக்காங்க. நீங்க சிவகார்த்திகேயன் அண்ணான்னு சொல்லும் போது ஞாபகம் இருக்கு. அவர் வந்து திருச்சியில வந்து என் டர்ஃப் ஒன்று இருக்கு, அவர் விளையாடின ஃபுட்டேஜ் நான் போட்டிருக்கேன் என் பேஜ்ல. அவர் வந்தாருன்னா அங்கே வந்து என் டர்ஃப் விளையாடுவார். அவர் வந்து நைட் ஒரு 11 மணி 12 மணிக்கு விளையாடுவார். ஒரு 8 பேர் வருவாங்க.
2 hours 3 hours கான்ஸ்டன்டா விளையாடுவாரு. இவனா ஊரா போய் டர்ஃப்லாம் விளையாடுறாரு. அவர் ஊர் தானே திருச்சி. ஓகே, அப்ப எல்லா ஊர்லயும் ஒரு டர்ஃப் அவரே திறந்துடலாம்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த பிக்கிள் பால் டர்ஃபை தயவு செய்து எஸ்கே ப்ரோ நீங்க திறந்து கொடுத்து ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள போய் விளையாடுவோம். அவர் ஒரு வாட்டி விளையாட்டாருன்னா இன்னும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? ஏதாவது எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு ஒரு ஸ்டார் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அட்ராக்ஷன் பயங்கரமா இருக்கும். Sure. அதாவது நடிகை சமந்தா வந்து பிக்கில் பால் வாங்கும்போது அதை வந்து ஒரு 20% ஆடியன்ஸ் தெரியும். நம்ம தலைவர் அட்லி அவர் பாலிவுட்ல போயிட்டு ஒரு பெங்களூர் ஜவான்ஸ் டீமை வாங்குறாரு. அவர் வாங்கின அப்புறம் தமிழ்நாடு அனைத்து பேர் பிக்கில் பால்னா என்னன்னு கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறான். ஏன்னா நியூஸ்லேயே வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த பிக்கில் பால் சர்ச்னு கூகுளில் கிட்ட வந்து ஏகப்பட்ட டிராஃபிக்ல இருந்துச்சான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வாங்கினார் ஒரே காரணத்துக்காக. ஆமாம், இப்போ கிரிக்கெட் வந்து ஐபிஎல்எஸ் அது பெரிய விஷயம். இன்னைக்கு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. அதை தவிரவே டெஸ்ட் மேட்ச்சில் ஆரம்பிச்சு 1 டேலேருந்து 20 வரைக்கும் T20 வரைக்கும் போயிட்டே இருக்கு. ரஞ்சி டிராஃபி வரைக்குமே எனக்கு தெரியும் பசங்க ரஞ்சி டிராஃபி மேட்ச்சை கூட ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கேயோ நடக்கிற டெஸ்ட் மேட்ச் 5 நாள் உட்காந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டைம் ஜோன் மாறும், நம்ம நடுராத்திரி உட்காந்து கூட அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படி வெறித்தனமான ஒரு ஃபேண்டம் இருக்குது. கிரிக்கெட் வந்து ஒரு மதம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வெறித்தனமாக நடக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், போட்டி நடந்துகிட்டே இருக்கும் சார். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா வர்சஸ் போர் அது. ஸோ இந்த பிக்கிள் பால் விளையாடுற மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்குதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிக்கிள் பால் டோர்னமெண்ட்ஸ் அதாவது தமிழ்நாட்டில் உருவெடுத்து ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் லீக் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம நேரு ஸ்டேடியம் இண்டோரில் February மாதம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் நடந்துச்சு. ஏகப்பட்ட டீம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா பக்கம் வந்து எப்போ ஒரு விஷயத்துக்கு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுதோ அப்போவே வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டர்ஃபே எடுத்துக்கோங்களேன். சராசரியாக ஒரு சனி ஞாயிறு நீங்கள் அடிச்சிங்கன்னா டோர்னமெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் ஆல் தி டர்ஃப்ஸ் இன் சென்னைன்னு அடிச்சிங்கன்னா அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 டோர்னமெண்ட் நடக்கும். எல்லாமே வந்து கேஷ் ப்ரைஸ்க்காக நடக்காது, எல்லாமே விளையாட்டுக்காக நடக்குது. 50 டோர்னமெண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி எம்ப்ளாயர் இருக்கலாம், இல்லை உங்கள் பாடி ஒரு டிவி தொகுப்பாளர் இருக்கலாம், இல்லை ஒரு சமூக ஆர்வலர் இருக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க சண்டே போயிட்டு. ஸோ அந்த கேம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. டோர்னமெண்ட்ஸ் வளர நிறைய பேருக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ரஞ்சி டிராஃபி பிளேயர்ஸ் சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ வந்து எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதில் இப்போ சமீப காலங்களில் ஒரு 4 மாதம் நான் பார்க்குற கிளைண்ட் யாருன்னா அவங்க கிரிக்கெட் டிவிஷன் பிளேயர்ஸ், சிஎஸ்கேல நெட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு கான்டாக்ட் சைன் பண்ணி விளையாடுற பிளேயர்ஸ். அவங்க வந்து பிக்கிள் பால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க விளையாடுனது இல்லையா? இல்லை ப்ரோ, இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது, எங்களால் வந்து சின்ன சேவிங்ஸ் பண்ணி இதுதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நாங்கள் எடுத்தோன்னே பெரிய ஆண்டர்பிரினர் ஆகிட முடியாது, சின்ன 1 ஸ்டெப் அட் அ டைம், சின்ன கால் எடுத்து வைக்கிறோம், அது லைஃப்பில் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த கேமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா பாகிஸ்தான், ஐபிஎல் நமக்கு வேர்ல்ட் கப்பு இது நமக்கு தெரிஞ்ச கேமு. அதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் போயிட்டு வந்துருக்காங்க, டூர் போயிட்டு வராங்க. எதுக்குன்னா அந்த பிளேயர்ஸ் ஆக்டிவாக வச்சுக்கணும். அந்த கேம் வந்து அந்த கேம் லைவாகவே இருக்கணும் ஃபுல் டைம். அதுக்குன்னு ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும் டு கீப் த பிளேயர்ஸ் ஆக்டிவ் அண்ட் கீப் த கேம் அண்ட் மூவ்மெண்ட் கோயிங் அப். ஸோ அதுக்கு தான் வருஷம் முழுக்க அவங்களுக்கு டூர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த நாட்டில் போய் நம்ம ஆடுறது, அவங்க இங்கே வந்து ஆடுறது. இந்த ஐபிஎல்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்களா சார், ஒரு சினிமா ப்ராப்ளம் வந்து ஒரு டெர்ஃப் ஆடினா ஒரு பிக்கிள் பால் வாங்குறதுனால என்ன ஃபேமஸ்ன்னு. நம்மளுக்கு வந்து கபடின்றது ரொம்ப பாரம்பரிய ஒரு இந்தியாவோட ஸ்போர்ட். நிறைய ஒரு 5 years பேக் வந்து அழிஞ்சு போகிற நம்மள தான் இருந்துச்சு. ப்ரோ கபடி லீக் அப்படின்னு ஐபிஎல்க்கு அப்புறம் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஐஎஸ்எல் சாக்கர் லீக், அப்புறம் வந்து ப்ரோ கபடி லீக், இதெல்லாம் வருது. அந்த ஐபிஎல் ஹிட் ஆன அப்புறம் வருது. எல்லா நடிகர்களும் அவங்க வந்து ஒரு டீமை வாங்குறாங்க, அந்த டீமை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பணம் போட்டு தான் ஒரு டீம் வாங்குறாங்க. அதாவது ஒரு வியாபாரம், முதலீடு பண்ணுறாங்க. அது பணம் போட்டால் பணம் சம்பாதிக்க வேலையை பார்ப்பாங்க. அதை மார்க்கெட் பண்ணும்போது அந்த கேமை பற்றின அவேர்னஸ் பயங்கரமாக உருவாகுது. இப்போது ஒரு டீமை வாங்குறதுனால வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 100% ப்ராப்ளம் ஆகுது. அது ஒரு சினிமா நடிகரோ ஒரு பிஸ்னஸ் மேனோ யாரோ ஒரு செஞ்சால் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். இன்றைக்கி வந்து சிஎஸ்கே அப்படின்னு தெரியும்னா வந்து சிஎஸ்கே தெரியுது வேணும், இந்தியா சிமெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்தியா சிமெண்ட்ஸோட டீம் தான் சிஎஸ்கேக்கு எல்லாரும் ப்ராப்ளமாக சொல்ல முடியும். அந்த மாதிரி இப்போது என்கிட்ட வந்து என் கிளைண்ட்ஸ் கேட்குறவங்க இருக்காங்க, எனக்கு வந்து பிக்கிள் பால் டீம் ஒன்று வாங்கணும். பெரிய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, they want to buy a பிக்கிள் பால் டீம் இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து இப்போது ரியல் எஸ்டேட் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறாங்களோ ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி பிக் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து மற்ற நாடுகளில் வந்து ஸ்போர்ட்ஸு, மெடிசனு இதெல்லாம் வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படுற ஒரு வியாபாரமே கிடையாது அங்கே வந்து இது. பட் நம்ம இந்தியாவில் வந்து பிறந்திருக்கோம், இங்கே 5மே இந்த 2 மிகப்பெரிய வியாபாரம் இங்கே. ஸோ அந்த வியாபாரத்தை வந்து எல்லாரும் பண்ணால் அதில் மக்களும் பயனடைவாங்க. அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நாட்டு மக்களும் நாடும் பயனடையட்டும் அப்படின்னு. இதில் பயனடைவாங்க. சூப்பர் சார். அது பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி இளைஞர்கள் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் என்தூசியாசம், இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் வந்து வாய்ப்பு இருந்தால் கிரவுண்டுக்கு போய் விளையாடுங்க, வாய்ப்பு இல்லைனாலும் டர்ஃபுக்கு வந்தாவது விளையாடிருங்க. இன்றைக்கி நிறைய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது.
எல்லா துறையிலும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அரசியல் இருக்குது, சினிமா துறையில் இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸாக. பட் அவர்கள் கூட நேரம் ஒதுக்கி ஏன் வெளில வந்து விளையாடுறாங்கன்னா அதற்கு காரணம் அந்த ஒரு மன அழுத்தத்தை நீக்குவதற்கான மருந்து வந்து இந்த விளையாட்டு தான். ஸோ இளைஞர்கள் ஏதோ பாதையில் போகிறாங்க. அப்படி இல்லாமல் தயவு செஞ்சு இந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளார வரணும். அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை. அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போ என் பொண்ணுக்கு வந்து வயசு ஒரு 5 to 6 இருக்கும். அவள் வந்து ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு டிவி தான் ஆன் பண்ணுவாள். டிவி ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறதுக்கு முன்னாடி ஐபேட் எடுத்து உட்காந்துப்பாங்க. இது வந்து நான் ஒரு at the age of 3 வந்து நான் நோட்டீஸ் பண்ணுறேன். இது எப்படி நான் கட்டுப்படுத்தணும்னு யோசிக்கும் போது என் கண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் ஒரே தீர்வாக தெரிஞ்சது. பட் எடுத்து நான் கிரவுண்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். கிரவுண்டு வீட்டிலேருந்து ரொம்ப தூரம். ஏன்னா நம்ம பிஸ்னஸ்ன்னு வேலைக்கு போயிடுறோம், வீட்டில் வைஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சாத்தியக்கூறு கிடையாது கொண்டு போய் ரொம்ப தூரம் விட்டுட்டு வருது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து பக்கத்தில் மாதிரி சின்ன ஸ்போர்ட்ஸ் ஜோன் எங்கே போகும்போது ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருந்துச்சு, ஒரு டர்ஃப் இருந்துச்சு. அந்த டர்ஃபில் கொண்டு போய்ட்டு அவளை வந்து ஃபுட்பால் கிளாஸில் போட்டேன். அந்த பேட்மிண்டன் கோர்ட்டை பேட்மிண்டன் கிளாஸில் போடுறேன், ஒரு ஸ்கேட்டிங் கிளாஸில் போடுறேன், ஒரு பாட்டு கிளாஸில் போடுறேன். இன்றைக்கி அவள் அந்த 4 பண்ணுறா. அந்த 4 ஏதோ ஒன்று பிடிச்சி அவள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவா. ஏதோ ஒன்று கண்டிப்பாக அவளுக்கு பிடிச்சி போயிடும். ஆனால் இதில் என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படின்னா அவளோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குறைஞ்சே போச்சு. ஸ்க்ரீன் ஸ்பேஸே இல்லை, டிஜிட்டல் ஸ்பேஸ். அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம். இது நம்மளுக்கு வந்து 50% நன்மை செய்யுதுன்னா 50% தீமையும் தான் செய்யுது. என் பிஸ்னஸ் வளர்றதுக்கு 50% காரணமாக இருந்தாலும் சில இடங்களில் 30% இது மைனஸாக தான் முடியுது. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 8 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையோட மூளை வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்குமா. அந்த மூளை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. டிஜிட்டல் ஸ்பேஸ் பார்க்கும்போது அந்த மூளை வந்து ஜெல்லி மாதிரி ஆகிடுமா. இது எனக்கு ஒரு டாக்டர் சொல்கிறாரு. அவங்க வந்து இந்த சைல்டு ஸ்பீச் தெரபிஸ்ட் டாக்டர். அவங்க வந்து ஒரு டர்ஃப் கட்டி கொடுத்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க சொல்கிறாங்க விளையாடினா எல்லா நோயும் குணமாயிடும். அவங்களுக்கு உடம்புல வந்து உடம்பு வலி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். நம்ம போய் ஜிம் போயிட்டு வந்தால் பெயினில் தூங்கிடும். அந்த வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லா படிக்க முடியும். நல்லா விளையாடுறனால நல்லா படிக்க முடியும். ஆனால் நல்லா படிக்கிறனால விளையாட முடியாது. நல்லா படித்தானா அது சைனாவில் ஜப்பான்லாம் போனீங்கன்னா ஸ்கூலுக்கு போனேன் ஃபஸ்ட்டு ஒரு மணி அந்த 10 நிமிஷம் வந்து அவங்க தோப்புக்கரணை போட வைப்பாங்க. தோப்புக்கரணை போடுறது ஒரு சயின்ஸ். நான் அது பனிஷ்மெண்ட் கிடையாது. அந்த பிளட் ஃப்ளோ வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த காது குத்துறது இது எல்லாமே ஒரு சயின்ஸ் ரீசன் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு சயின்ஸ் இருந்துச்சு. அது சாமி பேரை சொல்லி செஞ்சாங்க. அப்போ தான் நம்ம பயப்படுவோம் அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு அடுத்தது வந்து இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம மாற்ற முடியாது. நம்ம பீஸா சிக்கன் எல்லாத்துக்கும் வந்து நம்ம பழகிட்டோம். அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. நம்ம ஹேபிட்ஸை மாற்ற முடியாது. நம்ம இன்றைக்கி மக்கள் தொகை பெருகிறனால எல்லாத்துலேயும் சில கெமிக்கல்ஸை போட்டு தான் வளர வைக்கிறாங்க. அதை நம்ம சாப்பிட்டு தான் தீர்றோம். மருந்து தான் உணவை அடுத்து உணவே இல்லை, மருந்து தான் உணவாகவே அடுத்த தலைமுறை சாப்பிடவே போகுது. அடுத்த தலைமுறை எதுவாக இருந்தாலும் ஒரு சிறுகீரை அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அரைச்சு மாத்திரையை போட்டால் நீ சிறுகீரை சாப்பிட்டப்பா, அரைக்கீரை சாப்பிட்டப்பா, முருங்கீரை சாப்பிட்டப்பா, சிறுகீரை டேப்லெட் 500 mg போட்டுக்க, மோர்னிங்கா டேப்லெட்டுங்கிறாங்க, என்னமோ டேப்லெட்டுங்கிறாங்க. அந்த மாதிரி மாறிடுச்சு உலகம். ஸோ இளைஞர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியத்துவம் அவங்களுக்கே தெரியுது. தே ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர். இன்றைக்கெலாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம்னு ஒன்று வந்துருச்சு. அவன் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறான். ஆனால் வீட்டுக்கு வந்தால் 12 மணி நேரம் வேலை செய்கிறான். ஏன்னா வீட்டில் உட்கார வச்சு அந்த புளின்னு புளிறாங்க. ஏன்னா என் கிளைண்ட்ஸ் பெரும்பாலும் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ். அவங்க சொல்லுவாங்க, சார் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது நிம்மதியாக இருந்துச்சு. அவங்களுக்கு எப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தாங்களோ எங்களை போட்டு படுத்துறாங்க சார். 6 மணிக்கு மேலேயும் இவ்வளோ டைம் கொடுத்து லீடு கொடுத்து இதுக்கு முடிக்கணும் ஷீட் போட்டு கொடுத்துட்றாங்க. ஒன்றும் முடிக்க முடியும். ரொம்ப டஃப்பாக இருக்குது. பயங்கர ப்ரெஷர் ஆகுது. இன்றைக்கி வந்து மது அந்த பழக்கம் இருக்குது. அது எல்லாருமே அதுக்கு அப்படியே டிவைட் ஆகி போயிடறாங்க. ஏன்னா இட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். அது எடுத்தால் தூக்கம் வருது, உடம்பு வலி போகுதுன்னு. அது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தவிர்க்க முடியாது. ஏன்னா அவங்க உழைப்பாளி. ஒரு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களை அழிக்கக்கூடிய நோய்களில் முதல் நோயை வந்து இந்த சாராயம், கஞ்சா, போதைப் பொருள். ஸோ நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ஷனை அது அப்படியே உடச்சி அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு கொண்டு போயிடும். கண்டிப்பாக. ஆனால் அந்த ஃபோக்கஸை மறுபடியும் கொண்டு வரணும், டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு டூல் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ். டெஃபினெட்லி அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த அந்த சொல்லுவாங்க, அந்த டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மசில் ஜாயின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தூங்க வச்சிடும். அதனால எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணால் பாடியில் பெயின் தெரியும், மசில் சோர் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். இன்னைக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய இடத்துல வந்து இந்த ரெஸ்டோ பார் கலாச்சாரம் பரவிட்டு இருக்கு, பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரைக்கு வந்துருச்சு. குடிக்காதவனையும் குடிக்க வைக்கிற அளவுக்கு இங்கே இப்போ வியாபாரம் வளர்ந்துட்டு இருக்கு. அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அவங்க தொழில் அவங்க பண்ண தான் போகிறாங்க. பட் நல்லது கெட்டது எதுன்னு நம்ம தெரிய வைக்கணும். தெரிஞ்சால் தான் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக வளரும். இல்லைன்னா வி ஆர் என்டரிங் இன்டு வெரி பேட் ஃபேஸ். அதாவது நம்ம மற்ற நாடுகளை திட்டிகிட்டு இருக்கோம், நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் யாருக்கு வெளியே தெரியல. வெல் சேட் சார். பிக்கல் பால் பற்றி நிறைய பேசிட்டோம். உங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நான் உங்களை பார்க்கறது வந்து அந்த டர்ஃப் பிஸ்னஸ் தான். அதுலேயே நிறைய கேள்விகள் இருக்குது, அதையும் நம்ம அப்படியே பேசிடுவோம். டர்ஃப் பிஸ்னஸ் எப்படி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்குற பொழுது திரும்பிய திசையெல்லாம் எல்லா முக்கியமான மெட்ரோஸ்லையும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் டர்ஃப் இல்லாத இடமே இருக்காதுன்னு தான் நான் சொல்வேன்.
ஸோ ஒரு டர்ஃப் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அது அந்த ஈக்குவேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு டர்ஃப் மினிமமாக உருவாக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 15 to 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அவங்களுக்கு ஒரு 4000 to 5000 சதுரடி இடம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு 10 பேர் விளையாடுறதுக்கு 4000 சதுரடி அவசியமாக வேணும். அண்ட் ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, ஒரு வெயிட்டிங் ஏரியா வித் பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அவங்களுக்கு தேவை. டர்ஃப் எங்கெங்கே வரலாம் அப்படின்னா டர்ஃப் எங்கே வேணால் வரலாம். அதை ஒரு சில பேர் கேட்பாங்க, இல்லை சார் நான் மெயின் ரோட்டில் போட்டால் மட்டும் தான் டர்ஃப் ஓடுமா அப்படின்னு. அப்படி கிடையாது. எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம அதை மக்கள் பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறோமோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அதாவது ரீல்ஸ் இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில விஷயங்களில் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் வந்து வியாபாரம் எடுக்கலாம், உட்காந்த இடத்துல வியாபாரம் எடுக்கலாம். என்ன காரணம்னா டிஜிட்டல் ஸ்பேஸ். ஸோ ஒரு டர்ஃபை வந்து நம்ம கட்டுறதுக்கு 15 to 20 lakhs யூஸ் பண்ணுறோம். அந்த 15 to 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது மாத வருமானம், குறைந்தபட்ச வருமானம் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 1 லட்சத்துக்கு கீழே கிடைக்கல அப்படின்னா தே ஆர் நாட் பர்ஃபார்மிங் ப்ராப்பர்லி. இப்போ என் கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 90% சக்ஸஸ், 10% ஃபெயிலியர் சொல்ல மாட்டேன், 10% சக்ஸஸ். ஆனால் 10 ரூபா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல அவன் 2 ரூபா சம்பாதிக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா அவங்க அதுக்கு முழு உழைப்பு போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம போட்டு வச்சோடனே அதை வந்து விளையாடணும் எதிர்பார்க்குறீங்கன்னா விளையாடுவாங்க. ஆனால் நம்ம அதை தாண்டி இதனால அவங்களுக்கு என்ன பயனுங்கிறத புரியணும். தட் இஸ் கால் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கை கரெக்டாக பண்ணணும். இப்போ என்கிட்ட டர்ஃப் கட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா முதல்ல வந்து நான் வந்து டர்ஃபை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு டர்ஃபோட ஓனர், நான் ஒரு 10 டர்ஃபை வச்சுட்டு அதுக்கு ஓனராக இருக்கேன். அதில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ஒரு மொத்த டேட்டா பேஸே வச்சுருக்கேன். நீங்கள் டர்ஃப் போனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டர்ஃபை எப்படி ரன் பண்ண வைக்கணும், அந்த ரன் பண்ண வைக்கிறதுக்கான டூலை நான் சொல்லிக் கொடுக்குவேன் அவங்களுக்கு. அண்ட் மார்க்கெட்டிங் எவ்வளோ முக்கியங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். தங்கம் வந்து சேமிப்பு தான். ஆனால் நம்ம எத்தனையோ வருஷங்களாக தங்க விளம்பரங்கள் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது சேமிப்பு தானே. ஏன் தங்கத்தை விளம்பரம் பண்ணுறாங்க? அதான் ஏன் விளம்பரம் பண்ணுறாங்க? அது ஒரு மார்க்கெட்டிங் தான். தங்கன்றாங்க அது ஊசியாக செஞ்சு விற்றுக்க முடியுமா? இப்போ உங்ககிட்ட வந்து என்கிட்ட வந்து ஒரு தங்க கட்டியை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தூக்கி பீரோட தான் வைப்பேன். ஆனால் இதே ஒரு ஆசை ஐட்டமே கொடுத்தா அந்த தங்கத்தையை பல ஒரு கமாடிட்டியாக செயினாவோ மோதிரமாவோ ஒரு விளக்காவோ என்னென்னமோ செஞ்சு கொடுத்துருவாரு. கரெக்டான ஆள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் தங்கத்துக்கும் மரியாதை. ஆஹா, வெல் சைடுங்க, சூப்பர். தங்கன்றக்கா எடுத்து ஊசி போட்டு குத்தி முடியுமா? ஆமா, சொல்லுவாங்களே தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணில் குத்திக்க முடியாதும்பாங்க. எல்லாமே முன்னோர்கள் சொன்ன பழமொழி எல்லாமே இன்னைக்கு ஆக்சுவலி நிறைய இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தங்கனா சேமிப்பு, தங்கத்துல சேமிப்பு. ஆனாலும் விளம்பரம் போட்டு தான் சினிமா தேட்டர்ல உட்காந்தீங்கன்னா இன்டர்வெல்ல வர ஒரு 10 ஆடுல 9 ஆடு தங்க விளம்பரம் தான் இருக்கும். சேமிப்பையே வந்து நம்ம ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா சேர்க்க வேண்டியிருக்கு. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் கல்யாணத்துங்களுக்கு வந்து தங்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு செய்கிறாங்க. எதுக்கு செய்கிறாங்கன்னா அது ஒரு சேமிப்பாக அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. சரி, இதே டர்ஃபில் அது வந்து கேன்சர் வரும். அந்த டர்ஃப் கோட்டில் வந்து அது உடலுக்கு நல்லதில்லைன்னு ஒரு கருத்து இருக்குது. அது உண்மையா? இருக்குது, உண்மைதான். என்னென்னா வந்து டர்ஃபில் ஒரு கமாடிட்டி யூஸ் பண்ணுறோம், சிலிக்கா கிரானியூல்ஸ், ரப்பர் கிரானியூல்ஸ்னு சொல்லிட்டு. அந்த ரப்பர் வந்து ஆக்சுவல் கமாடிட்டி வந்து இம்போர்ட் ஆச்சுன்னா அதோட விலை வந்து 10 ரூபா, பெரும்பாலான விலை வந்து ஒரு 50 ரூபா மாறும். பட் நம்மளோட ஊரில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக ஏமாற்றி சில பேர் பண்ணிடுறாங்க. அது வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு லேட்டர். நான் ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் நான் பண்ணுறேன், பட் நான் ஏன் நல்லது கெட்டது பார்க்குறேன்னா நம்ம பசங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கறத விட நல்ல புண்ணியங்கள் சேர்க்கணும். நாளைக்கு அது அவங்கள பாதிக்கும், நம்மளை பாதிக்காது. இது கலியுகம், ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா நான் அது என் கண் கூட பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் கடவுள் பக்தி ஜாஸ்தி உள்ள ஒரு ஆள். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் குட் டீட்ஸ் பேட் டீட்ஸ் 2 இருக்குது. அதாவது சனி பகவான் வந்து சொல்லுவாங்க சனி கெட்டதை செய்வார் நல்லது செய்ய மாட்டேன்னு. சனி பகவான் உண்மையிலே நல்லவர். சனிக்கிழமை எதுமா நல்லது சொல்லுவீங்க? ஆமாம், சனி பகவான் உண்மையிலே நல்லவர். அவர் வந்து என்ன செய்வார்னா உங்களுக்கு நல்ல கருமா இருந்தால் பேட் கருமா இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன கருமா வச்சுருக்கீங்களோ அதுக்கான பலன் தான் கொடுப்பாரு. அவர் கெட்டலாம் நல்ல கருமா சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. அவர் நல்ல கருமா இருந்தால் நல்லது கொடுப்பாரு. அவர் கொடுக்குறது யாரும் எடுக்க முடியாது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதில் 10 பேர் பயன்படணும், யாருக்கும் கெடுதல் போய் சேரக்கூடாது. நம்ம அந்த ரப்பர் கிரானியூல்ஸில் கேன்சர் வரும் தான். நான் வந்து இதை சொன்னால் 10 பேர் கம்முன்னு அடிப்பான், நீ இந்த ப்ராடக்ட் பண்ணுறது இல்லை அதனால இந்த ப்ராடக்ட் நீ விற்கிறேன்னு. ஏன் கிரவுண்டில் அது கிடையாதுப்பா, இருந்தால் ப்ரூவ் பண்ணு. நான் இந்த பொருளை விற்கலை, என்கிட்ட கேட்டாலும் நான் இதை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு தான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா இதில் இது வரும்னு சொல்லிட்டு தான் விற்கிறேன். சிகரெட் டப்பா ஸ்மோக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது முன்னாடி வந்து வார்னிங் சிம்பிள்னு போட்டிருப்பாங்க. மது அருந்தது உடல் நலத்துக்கு கேட்கணும் படத்துக்கு முன்னாடியே போடுறாங்க. நம்ம ப்ரிகாஷனரி மெஷரை சொல்லிடணும், நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் அதான் வேணும் செலக்ட் பண்ணுறாங்கன்னா நான் தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம். இங்கே 10 ரூபாய்க்கு இட்லி விற்குது, 1000 ரூபாய்க்கு இட்லி விற்குது. இங்கே நான் 10 ரூபா விற்கிறவன போய் நீ 1000 ரூபா இட்லி தான் சாப்பிடணும்னு நான் சொல்ல முடியாது. அவங்க வசதிக்கு என்ன தேவையோ செய்வான். பட் நல்லது கெட்டது எடுத்து சொல்கிற இடத்துல நான் இருக்கேன். டெஃபினெட்லி அந்த ரப்பர் கேன்சர் காஸ் பண்ண சொல்கிறேன். கேன்சர் காஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்குது. இந்த
சுகர் சாப்பிட்டா சுகர் வரும். ஆனால் இந்த டயட் கோக்கு டயட் பெப்சியில் வந்து ஆஸ்பர்டம்னு ஒன்று இருக்குது, அது ஆர்டிஃபிஷியல் சுகர், அது வந்து ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட். அந்த மாதிரி லெட்டு, ஆர்சனிக், மெர்குரி, அதாவது ஒரு டயரை கொளுத்துறது ரொம்ப தப்பு. அது ஏகப்பட்ட பொல்யூஷன் பரவும். டயரை கொளுத்துனா போலீஸ் கேஸே போடுவாங்க நம்ம மேலே. அதில் கேன்சர் பரவும், புற்றுநோய் பரவும். அது ஒரு பொல்யூஷன் காஸ் பண்ணுது. இப்போ வந்து ஒரு அதே டயர் நல்ல ஒரு வண்டியில் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் ஓடின டயரை இந்த டயர் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கண்டம் பண்ணால் கொளுத்தி தான் ஆகணும், இல்லை ஸ்கிராப் பண்ணி ஆகணும். கொளுத்த முடியாது. அது எப்படி காசு ஆகலாம்? அதை அரைக்கிறாங்க, போட்டு க்ரஷ் பண்ணுறாங்க. ரப்பர் கிரானில்ஸை 2 mm to 4 mm க்ரஷ் பண்ணுறாங்க. க்ரஷ் பண்ணி அதை இந்த மாதிரி டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கொடுத்துறாங்க. அதே டயரை நம்ம வந்து இந்த பிக்கிள் பால் கோட் பண்ணிக்கலாம். பிக்கிள் பால் கோட்டில் வந்து மேலே சிந்தட்டிக் 8 லேயர் சிந்தட்டிக் கோட்டிங் பண்ணுவோம். அதான் ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட்டு கூட அந்த டயரை மிக்ஸ் பண்ணி கமோடியேட் பண்ணிடுறோம். ஆனால் அப்போ அந்த டயரை வெளியே எக்ஸ்போஸ் ஆகலை சூரியனுக்கு, அது பூமி கீழே போயிடுது, வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனால் டர்ஃபில் மேலே பச்சை புல்லுக்கு மேலே இந்த டயரை கொட்டும் போது 45 டிகிரி 55 டிகிரி சூரியனுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகுது. எவ்வளோ ஃபியூம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சாதாரண டயர் ரோட்டில் போனால் தொட்டாலே சூடாக இருக்கும். அது 50 டிகிரிக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது 5:30 மணிக்கு கோச்சிங்க்கு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை படுத்து விடுது. அதுக்கு நம்ம நல்லது கேட்டு சொல்ல முடியுமா? படுத்து விடு. அதான் விளையாட்டு. ஒரு சைக்கிள் ஓட்டும் போது 10 தடவை கீழே விழுந்தாதான் கற்றுக்க முடியும். ரத்தம் வருது, காலில் கீழே நம்ம கற்றுக்க விட முடியுமா? அது எக்ஸ்போஸ் ஆகும்போது உடம்புல தொடுது, அங்கே தொடுது. எடுத்தோன்னே கேன்சர் காஸ் பண்ணாது. ஆனால் கேன்சர் காஸ் பண்ணுறதுக்கு அது வழி வகுக்குது. அந்த விஷயத்த நம்ம தவிர்க்கலாமே. அதுக்கு சூட்டபிளான ப்ராடக்ட் இருக்குது. என்ன 10 ரூபாய்க்கு மேலே 20 ரூபா செலவு பண்ணணும், பட் சூட்டபிளான ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது. அதை தேடி நீங்கள் போங்க. ஆனால் அதுதான் இதுன்னு நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போய் மாற்றவே கூடாது. எப்படி டர்ஃப் பிஸ்னஸ் வளர்ந்துச்சோ, டர்ஃபில் ஸ்கேமின்னு ஒன்று வளர்ந்துட்டே இருக்குது. ஒரு நல்லது வளர்ந்து கூட சேர்ந்து ஒரு கெட்டது வளர்ந்துக்கிட்டே போகும். இதை வச்சு தான் இந்த எப்பயுமே வந்து எதில் கவர்ச்சி இருக்கோ அதில் நிறையா வந்து விஷயங்கள் தப்பாகவும் இருக்கும். அந்த கவர்ச்சி தான் வந்து அது வெளியே தெரியும், கெட்டது வெளியே தெரியாது. சரிங்க சார். உண்மையை ஒத்துக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்பாங்க. ஸோ இதில் இருக்க ஸ்கேம்ஸே நீங்கள் வெளிப்படையாக பேசுனீங்க. அதனால் ரொம்ப நல்ல ப்ராடக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிரானுவல்ஸ் அந்த MM சைஸ்லாம் பார்த்து நல்ல விஷயங்களை தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களாம் வாங்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். பிக்கிள் பால் வந்து நான் உண்மையிலேயே க்யூரியஸாக இருக்கேன். ஸோ உங்களுடைய தெரிஞ்ச கோர்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதில் போய் விளையாடிடுறேன். விளையாடின பிறகு நானே ஒரு கோர்ட் போடவும் ஆசைப்பட்றேன். ஸோ அதற்கு காலம் பதில் சொல்லட்டும். நீங்களும் கைட் பண்ணுங்கள். உங்களுடைய நேயர்கள் வந்து வித்தியாசமானவங்க. அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றவங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த ஸ்கேம்னு சொல்லும் போது ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்னு எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க. சீப்பாக இருக்கிறது நீங்கள் பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்கவே இருக்காது. ஆஹா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது ஐஃபோன் விற்குது, சாம்சங் ஃபோன் விற்குது, விவோ ஃபோனும் விற்குது, ஓப்போ ஃபோனும் விற்குது. விவோ, ஓப்போ, OnePlus இது 3 தயாரிக்கிறது ஒரே நிறுவனம் தான். ஆனால் OnePlus யூஸ் பண்ணவங்க விவோ, ஓப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. அதோட குவாலிட்டி வேறு. எதுக்கு வந்து அதே கம்பெனி நல்ல குவாலிட்டியும் விற்குது, சுமாரான குவாலிட்டி விற்குது. என்ன காரணம்? பிகாஸ் குவாலிட்டி ஹேஸ் அ ப்ரைஸ் டு ப்ரே. நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா அந்த 10 ரூபா கையேந்த பவன்லையும் தோசை சாப்பிட்லாம், ஐடிசி சோடாலையும் போய் தோசை சாப்பிட்லாம். ஆனால் இங்கே வாங்குற நெய்க்கும் அங்கே வாங்குற நெய்க்கும் வித்தியாசம் கண்டிப்பாக வரும். எனக்கு லாபம் வரணுன்றக்காக நான் உங்களுக்கு நல்லது பண்ணிவிடணும் அவசியமே கிடையாது. எந்த ஒரு கான்ட்ராக்டராக இருந்தாலும் பில்டராக இருந்தாலும் நீங்கள் 10 ரூபா குறைவாக கட்டினா 10 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த 10 ரூபா உங்கள் பேக்கெட்லேருந்து எடுப்பாங்க தவிர அவங்க பேக்கெட்லேருந்து எடுத்து வெளியே போட மாட்டாங்க. இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்போ என் வீடை நான் கட்டியிருக்கேன் அப்படின்னா என் வீட்டை கட்டுறதுக்கு நான் 10 ரூபா கம்மியாக கட்டினா ஆஸ் எ கான்ட்ராக்டர் ஆஸ் பில்டர் எனக்கு தெரியும் அவன் எங்கே கை வைப்பான் அப்படிங்கிறது. அதை மக்கள் உணரணும். தே ஷுடன்ட் கெட் கேரிட் அவே வித் சீப் ட்ரிக்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வியாபாரம் ஆகணும், அவங்க வியாபாரத்தை அவங்க கரெக்டாக பண்ணணும். பட் யாரும் அதில் ஏமாற வேண்டாம். என்னோட ஹம்புலான வேண்டுகோள், டர்ஃப் கட்டணும்னு நினைக்கிற இளைஞர்கள் தயவு செஞ்சு காசு பேராமீட்டர் பார்த்து ஏமாறாதீங்க. ஏன்னா ஏமாந்த பல பேருக்கு நான் இப்போ சரி கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது. சரிங்க, நல்லது. ஸோ மற்ற விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அதையும் பதிவு பண்ணிவிடுங்க. இளைஞர்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க, ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ்னு இல்லை, இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து பிஸ்னஸை வந்து ஏன் கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, தே வாண்ட் டு கோ ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டெப் டு த 10th ஸ்டெப். அது பாசிபிளே கிடையாது. முதல் படி 6 அடி இருக்கும். அந்த 6 அடி தாண்டது ஒரு கஷ்டம்தான். ஆனால் 2வது படிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த 4 அடி தான் இருக்கும். 3வது படி அவன் தாண்டிட்டாங்கன்னா அந்த படி சமமாயிடும். அதை தாண்டறதுக்கு அவங்க வழிவகுக்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. தலைவர் சொன்ன மாதிரி தான், கஷ்டப்படுறது கிடைச்சே தீரும். அது டைம் ஆகலாம், ஆனால் கிடைச்சே தீரும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் கிடைச்சா தான் நம்ம பிஸ்னஸை ப்ராடக்டாக செல் பண்ணாமல் சொல்யூஷனாக செல் பண்ணணும். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் செல்லிங் ப்ராடக்ட்ஸ், ஃபோக்கஸ் ஆன் செல்லிங் சொல்யூஷன்ஸ். இது டிஜிட்டல் ஸ்பேஸில் வந்து நிறைய இது மாதிரி ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்குது. பேசணும்னு நினச்சா நம்ம பேசிட்டே இருக்கலாம். பட் வி ஹாவ் டு, இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து எந்த விஷயத்தை முன் வச்சு நீங்கள் இறங்கினாலும்
ஹார்ட் ஒர்க் போடுங்க, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து போடுங்க. நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணனா ஹார்ட் ஒர்க் பண்ணது பிரயோஜனமே இல்லை. நாள் ஃபுல்லாக நான் வண்டி துடைச்சேன், ஆனால் வண்டி துடைச்சு நான் எவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கு சேர்ந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள சக்ஸஸ் பண்ணலாம். அந்த வண்டி துடைக்கிறதுக்கு மிச்ச கேரண்மை என்னென்ன பண்ணலாம், தே ஹேவ் டு திங்க் ஸ்மார்ட்லி. இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம், இதை எப்படி வேணால் கரெக்டான பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம இன்றைக்கி எங்கேயோ போகலாம். எல்லாரும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆண்டவன் கொடுத்தே இருப்பான். அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. இந்த ஜென்ரேஷன் நம்ம ஜென் ஆல்ஃபாவில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஜென் ஆல்ஃபாவில் வந்து நம்ம வந்து we have to cope up with the generation. அண்ட் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ஸ்போர்ட்ஸை ஏன் பிஸ்னஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பல பிஸ்னஸ் மார்க்கெட்டில் இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் தான். ஸ்போர்ட்ஸ்லேயும் ப்ராஃபிட் இருக்குது. ஸ்போர்ட்ஸை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் பண்ணல, நல்லது பண்ணுறீங்க, அடுத்த தலைமுறையை கரெக்டான பாதையில் கொண்டு போகிறீங்க, நீங்கள் அவங்களை விளையாட வைக்கிறீங்க, அவங்களை ஆரோக்கியமான வாழ்க்கையை விற்றுக்கிட்டு இருக்கீங்க. இதை நினச்சி பிஸ்னஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு லாபமும் சேர்ந்து வரும். ஒரு இந்தியாவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் செய்கிற ஒரு நன்கொடையாகவும் இருக்கும். நம்ம இந்தியா ஸ்போர்ட்ஸில் எங்கேயோ பின்தங்கி இருக்கு, மற்ற நாடுகளில் வந்து நம்மளை எங்கேயோ மேலே போயிட்டாங்க, நம்ம இன்னும் கீழேயே தான் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸை பிஸ்னஸாக எடுத்து உங்கள் கெரியரை கொண்டு போங்க. இதை பேசிவ் இன்கமும் வச்சுக்கோங்க, ஆக்டிவ் இன்கமும் வச்சுக்கோங்க. நீங்கள் பல தொழில் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தொழிலாக கூட பண்ணிக்கோங்க. தொழில், தர்மம், நல்ல விஷயங்கள், புது புது எமர்ஜிங் ஸ்போர்ட்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஓவரால் ஹெல்த்து, லைஃப் ஸ்டைலை பற்றி பல்வேறு விஷயங்களை நீங்கள் மனசு விட்டு பேசுகிறோம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோட சேர்ந்து பேசுவதற்கு நாங்கள் அவளாக காத்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்களோட ப்ரீஷியஸ் டைம் ஒதுக்கி வந்ததுக்கு, கலந்து கொண்டதுக்கு தினேஷ் சாருக்கு நன்றி. தேங்க்யூ.